இந்த ஏப்ரல் 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கு? நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தாண்டணும், நீங்கள் ஸ்டேட் லெவலில் நல்லா இருக்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும்னால் உங்கள் மன தெளிவு, மன உறுதி 100 மடங்கு தாண்டணும். திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், இன்பகரமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அறிவும் திறமையும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஏன்னா அந்த 9க்குரிய சுக்கர் வந்து தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போகும். வணக்கம் நம்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த ஏப்ரல் 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம், ஏப்ரல் மாதம் அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு. எப்பொழுதும் போல தான், எப்பொழுதுமே அந்த ராசியாதிபதி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் அவங்களுடைய தினசரி வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதிர்ஷ்டமாக ஏதாச்சும் எப்படி எடுத்துகிட்டு போகுது 1 4 7 10 உங்களுடைய அறிவை நிர்ணயம் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த உடம்பு சூரியனோட சனியோட, உங்கள் ராசிய சனியோட சூரியன் செவ்வாயும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கான். அதுவும் 2ஆம் தேதியிலேருந்து இருக்கான். ஜென்மத்தில் ராகு உங்களுக்கு வந்து குரு பார்வை, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் செவ்வாய் அடுத்தது சனி சேர்க்கை ஆர்குமெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னா, உடம்பு ஒரு 10% உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு லெஸ் தென் 10% தோணுது. உடம்பு வலிக்கலாம், கோபம் வரலாம். ஸோ கண்ட்ரோலாக இருந்துக்கிறது நல்லது. இது உடம்பை பற்றி. மனது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதுபோக அவிட்டு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து பூரட்டாதியாக இருந்தாலும் சரி, குரு பார்வை இருக்கிறனால அறிவும் திறமையும் புத்திசாலித்தனமும் எக்ஸலண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 2-3 மடங்கு சாத்தியம். ஆனால் நான் சொல்கிறேன், 100 மடங்கு உங்களுடைய மன தெளிவும் மன உறுதியும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டாப்பஸ்ட் லைஃபுக்கு வர முடியும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தாண்டணும், நீங்கள் ஸ்டேட் லெவலில் நல்லா இருக்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும்னால் உங்கள் மன தெளிவு மன உறுதி 100 மடங்கு தாண்டணும். அப்படி வரும் பட்சத்தில் உதாரணத்துக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50லேருந்து 100 மடங்கு மன தெளிவு மன உறுதியும் உள்ளவராக இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் உட்பட. தாண்டணும்னா உங்கள் மனத்திலேயே மன உறுதியும் அதிகப்படுத்துங்க, ஜெயிச்சுக்கலாம். அடுத்தது பேச்சுவார்த்தை, கேஷுவல், சம்டைம்ஸ் ஆர்குமெண்ட்டாக மாறக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஜமாளிச்சுக்கங்க, அனுசரித்து போயிருங்க. அடுத்த பாயிண்ட்டு, பணம் அந்தஸ்து மரியாதையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. காரணம், இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஒன்றும் அப்படி ஒரு கொடிய பாவி இல்லை, 3 பாவி தான். ஆனால் தொழில்ஸ்தானம் 2ஆம் வீட்டில் இருக்கலாம்னா இருக்கலாம், குருமங்கள யோகம் வேறு கிரியேட் ஆகும். அடுத்து 7க்குரிய சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்காங்கன்னா இருக்கலாம். ஆனால் சூரியன் சனி சேர்க்கை, அதில் சனியை தாண்டி சூரியன் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகிட்டார். அதனால் அந்த குடும்ப விருத்தியில் ஒன்றும் பெருசாக குறை வரக்கு வாய்ப்பில்லை. பட் டெஃபினெட்லி ஆர்குமெண்ட்ஸுக்கு சான்ஸ் இருக்குது. கோவப்படாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஆனால் பொருளாதார விருத்தியில் எந்த ஒரு குறையுமே இல்லை. எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னால் தைரியஸ்தானத்தில் சுக்கிரன். இந்த டைம் சுக்கிரன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி. 19 ஏப்ரல் வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய பாகிஸ்தானை தன் சொந்த வீட்டை பார்க்கலாம். 19 ஏப்ரல் பிறகு 3ஆம் வீட்டுக்கு சுக்கரன் 4ஆம் வீட்டுக்கு போய் உங்களுக்கு தன் சொந்த வீட்டில் ஆட்சி ஆயிடுவார். 4ஆம் வீட்டில் சுக்கரங்கிறது இன்பம், சந்தோஷம், நிம்மதி. ஸோ அப்போ இந்த சுக்கரன் உங்களை வந்து தைரியமாகவும் எடுக்கிற முடியல ஜெயிக்கிறதுக்கும் இன்பமாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சப்போர்ட் பண்ணிடுறார். அடுத்த பாயிண்டில் அஞ்சல குரு, அது வந்து குழந்தைங்க, டே டு டே லைஃப், தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டுக்குள்ளாக இருக்கிறது, நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை போகிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டஃப் இல்லாமல் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த 5ஆம் வீட்டு குரு உங்களுக்கு பயன்படுது. பெயர் புகழ் மரியாதை அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசாங்கத்தை அணுகலாம், முக்கியமான விஷயங்களை செய்யலாம், எடுத்துகிட்டு போகலாம். நம்பங்களே, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் எப்பொழுது சொல்ல விஷயந்தான், என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அனைத்து வீடியோக்களும் வர செய்து பாருங்கள். ஏன்னா ஜோதிடம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா இது ஒரு தெளிவான ஜோதிடவியல். எந்த அஸ்ட்ராலஜர் எங்கிட்ட எந்த விளக்கம் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் சொல்கிறது ஜோதிட கருத்து, சாஸ்திர பிரகாரமான ஜோதிட கருத்து, முறைப்படி ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். அதனால் என்னால் ஜோதிட விளக்கங்களை நான் அருமையாக தர முடியும். வாமன் நம்பூதிரி மாதிரி பெரியவங்களோட பழகியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய ஜீனிஸோட பழகியிருக்கேன். இல்லை இன்றைக்கி பிரைவேட் வீட்டுகளெல்லாம் ரெகுலராக போய்ட்டு வர மாதிரியெல்லாம் நம்மளால் இருந்த முடியும். அஸ்ட்ராலஜிக்கலி இண்டிவிஜுவலி யாருடைய இதுலையும் இல்லாமல், ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நம்ம நல்லா இருக்கிறோம். அப்போது உங்களுக்கு வந்து ஜோதிட தெளிவில் எந்த ஒரு குறையுமே இல்லை. சைக்காலஜி உண்மையாலுமே சொல்கிறேன், ஜெயிக்கணும் அப்படின்னா நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அடுத்து வேறு ஏதாச்சும் ஜெயிக்கிறதுக்கு தேவையா, நம்பிக்கை தைரியமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம். 4 வார்த்தை, நிம்மதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, தைரியம். இந்த 4 வார்த்தை இருந்தால் நீங்கள் உலகத்தின் டாப் 1000 பீப்புளுக்கெலாம் ஈஸியாக வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்களை என்னால் உங்களுக்கு வாழ்வியலாக சொல்ல முடியும். ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுங்க. அடுத்த பாயிண்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு கடனோ கவலையோ நோயோ பிரச்சனையோ போட்டியோ ஜென்ரலாகவே கும்பராசிக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வாப்ளிங். காரணம், ராசிக்கு 6க்குரிய சந்திரன் அடிக்கடி இடம் மாறான் இல்லையா.
அதனால் அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதை கேஷுவலாக நீங்கள் கடந்து போங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை பண்ணிடாது. அடுத்தது வேறு சவர்மெண்ட் தேர் வி ஆர் லிவிங். நான் நெகட்டிவிட்டி அதிகமாக யோசிக்காமல் பாசிட்டிவாக நீங்கள் ட்ராவல் ஆயிரும். திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், இன்பகரமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோட லைஃப்பை நீங்கள் நன்றாக எடுத்து செல்ல முடியும். 7 சூரியனோட சனி இருக்கான எப்படி நன்றாக எடுத்துகிட்டு போக முடியும்னா, நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டேன். நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது யார் கூட வேணாலும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, கணவன் மனை வாழ்க்கை மட்டும் இல்லை, நண்பர்களோடையோ சொசைட்டிலேயோ ஒரு ஃப்ளைட்டில் போகிற போதோ ஒரு ஏர்போர்ட்லேயோ ஏதாச்சும் ஒரு காமன் பிளேஸில் கூட நீங்கள் ஆர்கியூ பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஷுட் நாட் ஆர்கியூ வித் த பீப்புள், யூ ஷுட் நாட் ஆர்கியூ வித் த கவர்மெண்ட். ஸோ அதனால் கேஷுவலாக போயிடணும். சூரியன் சனி சேர்ந்துட்டாலே அரசாங்க பகை, அரசாங்க எதிர்ப்பு, பகைன்னு சொல்ல அரசாங்க எதிர்ப்பு. ஸோ ஜஸ்ட்டு கடந்து போங்க. அதை தவிர பார்ட்னர்ஸோட நல்லா எடுத்துகிட்டு போயிடலாம், லைஃப் பார்ட்னர் நல்லா எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாங்க ஒரு லாங் பிளான் பண்ண முடியும்னா நம்மளால் பண்ண முடியும். அறிவும் திறமையும் எக்ஸ்ட்ராடனே இருக்கும். ஏன்னா அந்த 9 சுக்கர் வந்து தன் சொந்த வீட்டை பார்க்குறோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போகும். அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. தொழில் பெருத்தில் பிரச்சனை இல்லை, தொழில் லாபத்தில் பிரச்சனை இல்லை, ஒன்லி ஆர்குமெண்ட். அடுத்து இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு இந்த உலகம் வந்து அப்படியே உள்ளே போயிட்டுருக்கும். ஏப்ரல் 2 ஏப்ரல் 30 அந்த செவ்வாய் சனி சேர்க்கை கூட புதனும் சேர்றான், கூட சூரியன் வந்து சித்திரை 1 வரைக்கும் ஏப்ரல் 14 வரைக்கும் இருக்கான். ஸோ அந்த மீனராசிங்கிறது அந்த இப்போ இந்த ஹால்குள்ளார ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு யானை இருக்குது, ஒரு புலி இருக்குது, ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்குது. எல்லாம் அடிச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரூமுக்குள்ளே நாம் இருந்தால் என்ன ஆகும்? ஏதாச்சும் நம்மளை பிடிச்சி கடிச்சிச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இல்லையா? அந்த நிலை தான் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த உலகத்துக்கும் இந்த 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சனி, இந்த யுத்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எளிதில்லை. இந்த ஈரான் வார் மிகப்பெரிய பாதிப்பை இந்த ஏப்ரல் நமக்கு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த ஒரு மாதத்தை அழகாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக கும்பராசிக்கு இது நல்ல மாதம் தான். ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாங்கள பிரச்சனை இல்லை. தொழில்ஸ்தான செவ்வாய் குருவை பார்க்குறோம், அது குருமங்கள யோகம். அப்போ தொழில் லாபம் எல்லாமே அருமை, எக்ஸப்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட் நம்ம பண்ணவே கூடாது. நம்ம ஆர்கியூ பண்ணுறங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா தான் அது பகையாகவும் பிரச்சனையாகவும் வந்து சேரும். அது தவிர குழந்தையோட நல்லா இருக்குது, இல்லறத்தில் நல்லா இருக்குது, நண்பரோடு நல்லா இருக்குது, பார்ட்னர்ஸோடு நல்லா இருக்குது, பயணங்கள் நன்றாக இருக்குது, பொருளாதார விருத்தி இருக்குது. ஆனால் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது ஒரு பொது பலன். இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே கும்பராசியில் ஒரு 75-80 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு தோணுது. அப்போ 80 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கான பலன். இந்தியாவில் 12 கோடி பேர் இருக்கா கும்பராசி, வேர்ல்டில் 70 கோடி பேர் இருக்காங்க கும்பராசி. ஸோ அப்போ எப்படின்னா பொது பலன் பேசும். 80% மக்களுக்கு பேசும், 80% மக்களுக்கு 80% பேசும். அப்போ ப்ராபபிலிட்டியில் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மைண்டு சைக்காலஜிக்கலாக மனதை இது வந்து ரூல் பண்ணும். உங்கள் மனது டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கும். உங்கள் மனதுக்கு ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மனதை நான் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்கன்னு நான் கூல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ கோ ஹெட், ஜாதகத்தை பாருங்கள், பிளான் பண்ணுங்கள். இந்த வருடத்தில் இன்னும் 8-9 மாதங்கள் இருக்குது. இந்த 8-9 மாதங்களில் 4-5 வருடங்கள் ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியும். காரணம், எளிதாக ஜெயிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். நாம் தான் அதை பயன்படுத்திக்கிறது இல்லை. இந்த வெளி மனது ஜெயிக்கவும் செய்யாது, வேணால் தோற்கலாம். ஏன்னா ஜெயிக்கிற சக்தியோ தோக்கிற ஒரு பலவீனமோ வெளி மனதுக்கு இல்லை, அது ஆள் மனதுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டை ஆள் மனதை பலப்படுத்துறதுக்கான வழிகளை நீங்கள் பாருங்கள், தெரியல மெயில் பண்ணுங்கள், நான் கைடு பண்ணுறேன். நாம் ஒரு 4 மடங்கு 5 மடங்கு இந்த வருஷத்தில் ஜெயிக்கிற வழி பார்க்கலாம். ஃபைன் நம்மளே, நன்றி.